அப்புறம் சுவர்ணா, நம்ம கிச்சன் எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. இந்த ப்ராப்ஸ் அழகா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு அழகா இருக்கும்னு. உங்களை விட கிச்சன் அழகா இருக்கு. இந்த யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வர வச்சிருக்கோம். ரியலி? யா. கிரேட். தெரியாத மாதிரி கேக்குறீங்க. சரி, நீங்க நல்லா சமைப்பீங்களா? பேசிக்கலி நான் வந்து டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். அப்படினா? சோ அப்பாவோட சின்ன குழந்தை. ஆமா. அப்படினா வந்து குத்து மதிப்பா தான் சமைப்பாங்க. இருந்தாலும் நீங்க நிறைய சாப்பிடுறத பாத்திருக்கேன். அதனால ஏதோ கொஞ்சம் இந்த கேப்ல சமையல் கத்துருப்பீங்கன்னு கேட்டேன். சமையல் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனா சாப்பிட நிறைய தெரியும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. இதுக்கப்புறம் தானா? ஆமா. இதுக்கு முன்னெல்லாம் ரீலா இங்க எதுவும் உயிரோட இருக்குமா? இல்ல அது நீங்க பார்த்து சொல்லுங்களேன். கத்த கூடாது, இது பண்ண கூடாது. ஏன்னா பக்கத்து வீட்டுல ஆள் இருக்காங்க. தீபாவளி டைம் எல்லாம் ஏதோ பிஸியா பலகாரம் சுட்டுட்டு இருப்பாங்க. ஓகே சரி. 1 2 3. இது என்னவா இருக்கும்? தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பாருங்க. எல்லாமே மாவு மாதிரி இருக்கு. ஓகே. இது சிரிஞ்சிருக்கத்தை விட சின்னதா இருக்கு. சிரிஞ்சிருக்கத்தை விட சின்னதா இருக்குன்னா அப்ப மைக்ரோ சிரிஞ்சிருக்குமோ? அந்த அளவுக்கு நான் சயின்ஸ்ல படிக்கல. ஆனா எனக்கு உங்களை பார்க்க கொஞ்சம் சேடா இருக்கு. ஆமா, தெரிஞ்சிருச்சா? இங்க வந்தவங்களே உங்களுக்கு தான் ரொம்ப கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா கவுத்திங்ஸ் கிட்ட ஒரு க்ளூ கொடுக்குறேன். கொடுங்க. இது நம்ம தீபாவளிக்கு யூஸ்வலா பண்ணுவோம். இது இல்லாம தீபாவளியே இல்ல. முறுக்கு. கன்ஃபார்மா முறுக்கா? எனக்கு ஒரு முறுக்கு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. திருச்சி முறுக்கு மாவும் திருச்சி ராகி மாவும் யூஸ் பண்ணி ராகி முறுக்கு செய்யப்படும். ராகி முறுக்கு. யா, கேழ்வரகு முறுக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்றோம். ஆனா நீங்க கண்டுபிடிக்க முடியாதனால உங்களுக்கு அடுத்த ஒரு டாஸ்க் இருக்கு. சொல்லுங்க, என்ன செய்யணும்? நான் செய்யணுமா அந்த முறுக்க? சொல்றேன். சொர்ணா, சொல்லுங்க. சட்டை நல்லா இருக்கு. பாம்பே பஜார்ல வாங்குனீங்களா? ஆமா. நீங்க எங்க வாங்குனீங்க? நல்லா தான் இருக்கு உங்களுடைய. நானும் ஒரு பஜார்ல தான் வாங்குனேன். சரி, சொல்லுங்க. இப்போ நம்ம முறுக்கு செய்ய போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி முறுக்கு செஞ்சிருக்கீங்களா? முறுக்கு செஞ்சது இல்ல, முறுக்கு செய்யறத பாத்துர்க்கேன். முறுக்கு புளிஞ்சிருக்கீங்க. சோ அப்ப உங்களால முறுக்கு புளிய முடியும்னு தான் நினைக்கிறேன், பட் தெரியல. ஓகே, கிரேட், நோ ப்ராப்ளம். நம்ம முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்து இதுல மாவுலாம் போட்டாச்சு ரெடியா. உங்களால உண்மையிலே முறுக்கு புளிய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சரி, அது இந்த உலகமே பார்க்க போகுது. ரெடியா? பாருங்க, இப்படி பிடிச்சு காமிக்க மாவு புளியணும். ஓகே, ரெடியா? மாவு இருக்கா? இல்ல தான. ஆமா, மாவு போட்டாச்சு. மாவு போட்டு பாதி ரெடியா ஸ்டாண்ட் பை இருக்கு. ஓகே, ரெடியா? நான் கவுண்ட் கொடுக்கிறேன், டக்குன்னு மூவ் பண்ணனும். ஓகே, ரெடி, ஸ்டாண்ட் பை அண்ட் கோ. இருக்கா இல்லையா? நல்லா தூக்கி பிளிங்க. இன்னும் மேல தூக்குங்க, அப்பதான் முறுக்கு அப்புறம் தலையோட ஒட்டிக்கு போகுது. போய் சொல்றீங்க தானே? நான் போய் சொன்னா எப்படி? இது வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குல, உள்ள மாவு இருக்குன்னு தான் இருக்கு. நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க கீழ. ஏங்க லாக் பண்றது என்ன? அது காடியா? ஹேப்பி தீபாவளி அமுத்துங்க. அல்ல என்னங்க முறுக்கு ஊத்துது. தக்காளி வச்சீங்களா உள்ள? என் கிச்சனை நீங்க தக்காளி ஸ்டுடியோ ஆக்கிட்டீங்க. ஓ மை காட். நான் ஆக்கல, நீங்க ஆக்கிட்டீங்க. உள்ள 3 தக்காளி இருக்கு. இல்ல, ஆக்சுவலி ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உன்னால முறுக்கு புளிய முடியுதுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிச்சு. நம்ம அடுத்து மாவு பசைக்கு போவோமா? போயிடலாம். சமையல் பொருட்கள்லாம் ரெடி இருக்கு. நீங்க போய் அந்த அச்சு கழுவிட்டு வந்துருங்க. வரேன். கேழ்வரகு மாவு, முறுக்கு மாவு, ஓமோ, எள்ளு, பட்டர், உப்பு, தேங்காய் பால், தண்ணி, இவ்வளவுதாங்க தேவையான பொருட்களே. பரவாயில்ல சொன்னா, அச்சை நல்லா சுத்தமா கழுவிருக்கீங்க. சும்மாவா? நீங்க தான் இன்னைக்கு தெரியுது என்ன சொல்ல போறேன்னு. தெரியுது. இதை கொடுத்தப்பே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ராகி முறுக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைக்கலாம். அவ்வளோலாம் கிடையாதுங்க. யூஸ்வலா நீங்க முறுக்கு செய்யற மாதிரி தான். என்ன, நம்ம ராகி மாவோட மிக்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுமா? வாவ், உண்மையிலே என்னடா அது? என்னாலே நம்ப முடியல. ஆனா பார்க்க கொஞ்சம் செங்கல் ஷேப்ல இருக்கு. அடிச்சிருவோமா யாரு? இல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தீபாவளி கொண்டாட போறோம். சரி, மாவு பசஞ்சிட்டீங்க. எப்படி முறுக்கு பிடிக்கிறதுக்கு சக்தி இருக்கு இல்ல நான் ஹெல்ப் பண்ணுமா? சக்தி இருக்கு, பட் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். கண்டிப்பா. சரி, மாவு போடுங்க. பேட்சா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் முறுக்கு எப்படி வருதுன்னு. நம்ம முறுக்கு வால்லாவே முறுக்கு பாருங்க, பிரேக் பண்ணாம வருது. ஜாடிலா. நம்மளோட சமையல் பொருட்கள் மற்றும் திருச்சி பொருட்கள் அனைத்துமே மைடின்ல தாங்க வாங்கணும். திருச்சி
அதான் கலரே புதுசா இருக்கு. ஆமா. பார்த்தா அது சாக்லேட் முறுக்கு நினைச்சுக்காதீங்க. ராகி முறுக்கு புது ஃப்ளேவர்ல புது டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் தீபாவளிக்கு புதுசா முறுக்கு ட்ரை பண்ணணும்னா யூ ஷுட் ரியலி ட்ரை திஸ். நீங்க இந்த மாதிரி முறுக்கு சாப்பிட்டுருக்கீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. இதுக்கப்புறம் ராகி முறுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். இன்னும் சொல்லணுமா? ஆமா, இதெல்லாம் யார் முடிக்கிறது?